விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கே அவர் ஜென்ம சனியாக இப்போ இருக்கும்போது இந்த ஜூலை முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார். அந்த சனி வக்ரமடையதுனால சனி பெயர்ச்சால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவங்களுக்கு சில நன்மைகளும், யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவங்களுக்கு சில பாதிப்புகளும் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் அதிரடி மாற்றங்களும் அதிர்வலைகளும் ஏற்பட போகிறது, மாற்றத்தில் முன்னேற்றம் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றிலாம் முழுக்க விரிவான காணொளி. இதை முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான நல்ல தகவல்களை இப்போது முழுக்க காணொளியாக இருக்கும்போது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்குற சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரமடைகிறார். இந்த சனிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்ற 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தியும் அடைவார். இந்த ஜூன் 29ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பமாகிறது. ஐப்பசி 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ர காலம் முடிவுக்கு வரும். இந்த சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்ர காலத்தில் தொழிலிலிருந்து வந்த பாதிப்புகள் குறையும், பண கஷ்டம் தீரும், கடுமையான நெருக்கடியிலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை தசாபூத்தி ரீதியாக நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்களுடன் சொல்லும்போது மிக துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சன உண்மை. கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் 7 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 2 வருஷத்தை எடுத்துக்கிறேன். ராகு திசை ஒரு 18 வருஷம். உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் செவ்வாய் திசை எத்தனை தசா இருப்பு போட ராகு திசையை ஆட் பண்ணிக்கணும். 2 + 18 20 வயசுக்குள்ளே இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, தலைமேல் அமர்ந்த சனி வக்ரமடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னா, ஜென்ம சனி காலம் நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறீங்க. புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலைமை உங்களுடைய தாய் தந்தைகளுக்கு கொடுப்பீங்க. நல்ல படிப்பை உருவாக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்றைக்கி மாற்றங்களை பண்ணி அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது 200% வெற்றிகளை குவிக்க வாய்ப்புகள் உள்ளது. எவ்வளோ கடுமையாக உழைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த பலனை உண்டாக்கும். மாணவர்களுக்கு நல்ல கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்பு தேடி வரும். சில பேர்த்துக்கு திருமணம் கைகூடி வரும். உறவினர்கள் நண்பர்கள் இது நாள் வரை இருந்து வந்த மன வருத்தங்கள் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது. இந்த ராகு திசை உங்கள் தந்தையார் வழியில் ஒரு சில நன்மைகள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு தந்தை மூலியமாக சில கஷ்டமான துன்பமான பாதிப்புகளும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறதுனால சனி வக்ரம் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவார். அப்படிங்கிற அடிப்படையில் நட்சத்திர வாரியாக தசாபுத்தியும் ஒரு பாதிப்பு இருக்குது. ஏன்னா தான் 7.5 சனி வந்தாலும் தசாபுத்திகள் எவ்வளோ யோகமாக இருந்தாலும் அது வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில இடத்துல வேலை செய்யாது. எதன் அடிப்படையில் வேலை செய்யும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த முழுக்க காணொளி இருக்க போகுது. குரு திசை 20 வயசுலேருந்து 36 வயசு இருப்பது நல்ல திருமண அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக 11க்கும் 2க்கும் உடையவர் குரு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் லேட்டாக ஆகிறவங்களுக்கு, செகண்ட் மேரேஜ் ஆகாமல் இருக்குங்க, டிவோர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு, ஆனால் கொஞ்ச நாள் கஷ்டப்படுறேன் அப்படின்னா செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறேன், அவங்களுக்குலாம் செகண்ட் மேரேஜ் இருக்கும். நல்ல திருமணம் அமையக்கூடிய கால பிராப்தமாக இந்த குரு திசை கண்டிப்பாக 20லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய குரு திசையில் நிறைய பேர் கல்வி நிறுவனங்கள், கோயில் கட்டுறது, புனித காரியங்கள், புண்ணிய காரியங்கள் அப்படிங்கிறத செய்யக்கூடிய காலகட்டம் குரு திசை. இந்த சனி வக்ரமாகும்போது இந்த குரு திசை நல்ல வேலை செய்யும். உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு இந்த 2ஆம் இடத்தையும் இருக்கிறதுனால 2 கூடையவரும் குரு அப்படிங்கிறதுனால
தனத்தில் பொருளாதார நெருக்கடியை கம்மி பண்ணுவார். வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னா இப்போ மகிழ்ச்சியை உண்டாக்குவார். அதே மாதிரி வாக்கில் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வருவார், ரெக்கக்னேஷன் கொண்டு வருவார், ரெஸ்பெக்டை கொடுப்பார். இந்த குரு திசை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். அடுத்தது சனி திசை 36 வயசுலேருந்து 55 வயசு வரையும். இவர் 12க்கும் உடையவர், உங்களுடைய ராசி அதிபதியும் கூட. அப்படிங்கும்போது கொஞ்சம் விரைய செலவுகளை அதிகமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் கடன் நெருக்கடிகள் அப்படிங்கிறது வரக்கூடும். சனி திசை என்னதான் கும்பராசி கும்ப லக்னமாக இருக்கும்போது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும். சனி ஒரு நெருக்கடியை கொடுத்து உங்களை சமாளிக்க இந்த 19 வருஷத்தில் இந்த 4 மாதம் மட்டும் ஏதோ ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். எப்படி கொடுப்பார்? நோய் எதிரி கடனால் கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கு இப்போ அதுலேருந்து கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும். கொஞ்சம் பிரச்சனையை பொருளாதார நெருக்கடியை கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணுவார். உங்களை நல்ல நோக்கத்திலோடு இப்போ கும்பராசிக்காரங்க சனி திசையை நோக்கி போனாங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம், எச்சரிக்கை. ரகசிய நோய் வரக்கூடியதாகவும் ரகசியமான விஷயங்களில் பிரச்சனையை தரக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலகட்டம் சனி திசை. எல்லா வகையிலுமே 8 பக்கத்துலேருந்து எனக்கு அடி உழுவுதுங்க அப்படின்னா சனி திசையில் தான். சனி வக்ரம் அடையும் போது இந்த 4 மாதம் பயன்படுத்திக்கிங்க. மிகப்பெரிய அளவில் வெற்றி இருந்துப்பா. அடுத்த 2 வருடங்கள் உங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த 4 மாதம்னு சொல்லலாம். ஆனால் சனி திசை காலங்களில் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கை எதில் இருக்கணும்? பழக்கத்தில் வச்சுக்கோங்க. யாரை நம்பி ஜாமீன் கொடுக்காதீங்க, பணங்காசை கொடுத்து ஏமாறாதீங்க. வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி பணம் வாங்கிறது, உங்களையே நீங்கள் இழக்கிற செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஏமாற்று பெறுவர்கள் சுற்றி திரிவார்கள் இந்த சனி திசையில். உங்களை கீழ்நிலைப்படுத்தி அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சுக்கிங்க. அப்படிங்கும்போது நிறைய விஷயங்களை வெளில சொல்லாதீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது உங்கள் மனசில் போட்டுக்கிறத விட அதை வெளியில் தூக்கி வச்சு யாருக்கும் எந்த விஷயமும் தெளிவுபடாமல் பேசாமல் அமைதியாக இருக்குது, பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படிங்கும்போது ஒரு சில அதிர்வலைகளை உருவாக்கி நல்ல பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அது மட்டுமே போதுமானது. நிறைய கோயில் குளத்துக்கு சுற்றுங்க. அது இந்த சனி திசை பாதுகாக்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. புதன் திசை 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும். புதன் உங்களுக்கு 5க்கும் 8க்கும் உடையவர். இந்த காலத்தில் பாதகம் அப்படிங்கிறது அதிகமாக வருமா? கும்ப ராசியாக இருந்தாலும் கும்ப லக்னத்துக்கு 5க்கும் 8க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால 5ல் ஆட்சி பெற்று தசை நடந்தால் முழுக்க நன்மைகளே நடக்கும். 8ல் உச்சம் பெற்று தசை நடந்துச்சுன்னா தன்னைத்தானே கெடுத்துக்கொள்ள செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. 8ல் சுபத்துவம் பெற்றால் வெளிநாட்டு யோகம் இருக்கும். லக்னம் 4, 7, 9 ஆகிய இடங்களில் நன்மைகளை செய்வார் இந்த கும்ப லக்னத்துக்கு. கண்டிப்பாக கும்ப லக்னத்துக்கு புதன் திசை. இந்த புதன் திசையில் கொஞ்சம் பார்த்து நடந்து 8ல் உச்சம் பெற்றிருக்கா இல்லை 5ல் ஆட்சி பெற்றிருக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உடனே எனக்கு இது தெரில அது தெரிலன்னு மனசில் போட்டுக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் மனசில் உள்ளதை ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுடைய கைடன்ஸ், உங்களோட வாழ்க்கையில் ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு இது நடக்க போகுதுன்னு நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக அரேஞ்ச் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறது இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். ஒரு இருட்டில் நடந்துட்டு போகிறவங்களுக்கு ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லைட், அந்த இடத்துல ரொம்ப நேரம் இரவில் இருட்டில் நடந்துட்டுருக்கேன்னா ஒரு வெளிச்சத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த கைடன்ஸ் ஜோதிடம் கொடுக்கும். வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு, உங்கள் வாழ்க்கையை முழுமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் உதவும். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுடைய விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எதாவது ஆக போகிறீங்க, அதுக்கு தகுந்த ப்ரீ பிளான் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறீங்க. உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வெற்றி பெற முடியுங்கிறது நீங்கள் நினச்சிக்கணும். முதல்ல உங்களுக்கு செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களோட பர்த் ஹாரோஸ்கோப் உங்களுடைய டைம் டேட்லேருந்து தான் எடுக்கிறோம். அப்படிங்கும்போது உங்களை பற்றி நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்க முடியும். அதுதான் வெற்றியை கொடுக்கும்.
சனி திசையில் போயிட்டு நான் பெரிய அளவில் இப்போ ஃபிலிம் எடுக்க போகிறேன், அது எடுக்க போகிறேன், இது எடுக்க போகிறேன்னா நீங்கள் கொண்டு போய் எல்லாத்தையும் லாஸ் பண்ணுவீங்க. சுக்கிர திசை வருதா, நல்லது எடுக்க போகிறீங்க. சுக்கிரன் யோகமாக இருக்காரா இப்போ ஜாதகத்தில், இதெல்லாமே செக் பண்ணணும். அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதை விடுத்து நீங்களாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. இந்த திசை காலங்களும் உங்களுடைய கிரகத்தின் ஒரு சூழ்நிலைகளும் அது என்ன பார்வை இட்டிருக்கிற கிரகங்களை வைத்து தான் ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட்டு வர முடியும். எல்லாத்தையும் பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். அப்படிங்கும்போது ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கேது திசை 72 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் இந்த 7 வருட காலங்கள் வாழ்க்கையில் நிம்மதியின்மை, பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் இறை வழிபாடு மூலயமா சரி பண்ண முடியும். ஆன்மீக நாட்டம், ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் இப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும். அடுத்த சுக்கிர திசை 79 வயசுலேருந்து 99 வயசு. இது ஒரு ஆகாத திசை அப்படின்னாலும் சுக்கிரன் பொதுவாகவே ஒரு 4க்கும் 9க்கும் உடையவர் சுக்கிரன். அப்படிங்கும்போது சொத்து சுகம் பூர்வ புண்ணியத்தினால் வருகின்ற பலன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஆனால் அனுபவிக்க முடியாத வயசில் வர்றதுனால பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக முக்கியமானது. குலதெய்வ வழிபாடு மிக 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 முக்கியமானது. குலதெய்வ வழிபாடுன்னு சொல்ல உடனே சில பேர்த்துக்கு குலதெய்வமே தெரிலைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே எனக்கு கால் பண்ணி குலதெய்வ வழிபாடுக்கு உங்களோட ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும், அதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.